ஜெகன், ஜெகன், ஏ ஜெகன், ஜெகன். ஆமா, நீ வருவேன்னு நினைச்ச, ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவேன்ட்டு. ஏய் மிஸ்டர், பேரை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ப்ளே பண்றியா? ஆமா வருவேன்னு நினைச்ச, ஆனா காளி மாதிரி வந்திருக்க. பேச்ச மாத்தாத. உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்? எது உன் மச்சமா? வாழைத்தண்டு மாதிரி இருக்கிற உன் அழகான வலது தொடையில ஒரு மச்சம் இருக்கு. மாமா, அத பாக்க வெக்கமா இருந்தா இதையாவது பாரு. அட மாமா பாரு. எத எங்க பாக்கணும்? அட கண்ணை திறந்து இந்த அதிசயத்தை பார் பாமா. பார் பாமா. மாமா பார் பாமா. என்னகிட்டே தான் பேசணுமா? உட்கார்ந்து கூட பேசலாமே. உட்கார் பாமா. நாடி ஜோசியத்துல நீதான் என் பொண்டாட்டின்னு எழுதியிருக்க. அது மட்டும் இல்ல, உன் கால் வலது தொடையில மச்சம் இருக்குன்னு என் கனவுல வந்துச்சு. கனவுலையா? என் நெஞ்சில நான் பிறக்கும் போதே உன் பேரு இருந்துச்சு. பிறக்கும் போதேவா? இதே நாள் இதே கிழமையில நீ வருவேன்னு சொன்னாங்க. அதே நாள் அதே கிழமையில நீ வந்திருக்க. நிஜமாவா? நான் வேணா போய் சொல்லலாம், நாடி ஜோசியம் போய் சொல்லுமா? பார்க்காமலே காதலிக்கிறான் காதல் கோட்டையில சொன்ன நம்புறீங்க, ஆனா என் கனவுல பார்த்தது சொன்னா நம்ப மாட்டீங்களே. உங்க தொடையில மச்சம் இருக்கிறது எனக்கு எப்படிங்க தெரியும்? சொல்லுங்க. என் பாமா வருவான்னு எனக்கு தெரியும், ஆனா இவ்வளவு அழகா சிக்கன ஸ்லிம்மா ஒரு மினியேச்சர் மகாலட்சுமி மாதிரி வந்திருக்கிறது என் அதிர்ஷ்டம் தானே. நீதான் என் பாமான்னு முடிவே பண்ணிட்டேன்னு பாக்குறியா? நான் பண்ணலமா, ஆண்டவன் சொல்றான், இந்த ஜெகன் பண்றான். எனக்கு எல்லாமே ஷாக்காவும் சர்ப்ரைசிங்காவும் இருக்கு. நான் தான் உங்க பாமான்னு முடிவே பண்ணிட்டீங்களா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னால நம்ப முடியல. ஏய், என்ன அர்ஜென்ட்? இன்னும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்து போலாம்ல? நானும் நாடி ஜோசியை பார்க்க போறேன். ஏய் மாமா, ஏய் பாட்டி பாதிக்கு வந்துருச்சுப்பா. அவனை மன்னிச்சிருமா. அவரை நான் மன்னிச்சுட்டா நெஞ்சில எழுதுனது அழிஞ்சு போயிடுமா? இல்ல அவர்கிட்ட நான் எழுந்தது திரும்பி வந்துருமா? பாமா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். பச்சாதாபமா? பரிகாரமா? அப்போ எத்தனை பேரை கல்யாணம் பண்ணிக்க போற? அந்த வேன்ல இருந்தாலே பைத்தியக்கார பொண்ணு, அவளையும் கட்டிக்க போறியா? பந்தயம் கட்டி பல பெண்களை ஏமாத்தி கெடுத்திருக்கே, அவங்களுக்கு எல்லாம் மறுவாழ்வு கொடுக்க போறியா? திருந்தி வாழணும்னு நினைக்கிறேன். தவற உணர்ந்து திருந்தறது வேற, தண்டிக்கப்பட்ட பின்னாடி திருந்தறது வேற. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தைரியமா சொல்றியே, எப்படி? இதே மாதிரி பல ஆம்பளைங்க கிட்ட நான் கிட்ட போய் வந்து உன்னை கட்டிக்கிறேன்னு சொன்னா நீ கட்டிக்குவியா? என்ன பாக்குற? கல்யாணம்ங்கிறது ஒரு ஆண் பெண்ணுக்கு போடுற பிச்சை நினைச்சியா? ஆடுற வரைக்கும் பல பெண்களோட ஆடி முடிச்சு எல்லாம் ஓஞ்சி ஒளிஞ்சு போற நேரத்துல பிள்ளை பெத்துக்கிறதுக்காகவும் வீட்டை கவனிச்சுக்கிறதுக்காகவும் ஒருத்தி தேவைங்கிறதுக்காக எவ்வளவு ஒரு அப்பாவி கழுத்துல தாலியை கட்டுவீங்க, அத கல்யாணம் வேற சொல்வீங்க. உங்களை மாதிரி ஆம்பளைங்களுக்கு கல்யாணம்ங்கிறது வாழ்க்கையோட கடைசி சந்திப்பு. ஆனா பெண்களுக்கு அது ஒரு நீண்ட பயணத்தோட முதல் சந்திப்பு. அதுல புனிதத்தன்மை இல்லைன்னா குடும்பத்துல சந்தோஷமே இருக்காது. வழித்துணையா வரதுக்கே கூலி கேக்குற இந்த காலத்துல வரதட்சணையை கொடுத்து உங்களுக்கு வாழ்க்கை துணையா வர பொம்பளைங்களை எவ்வளவு கேவலப்படுத்துறீங்க. ஜெகன், முன்ன நான் பலவீனமானவளா இருந்ததுனால நீங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் ஓடி வந்தேன். அதுக்கு உங்க உடம்பு
பர்சனாலிட்டி இதெல்லாம் தான் காரணம். ஆனா இப்போ அதே இந்த உடம்பு எழுந்து நடமாடுறதுக்கும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கும் புனர்வாழ்வு அடையறதுக்கும் என்னோட உதவி, நான் கத்துக்கிட்ட யோகா தியானம் எல்லாமே தேவைப்பட்டிருக்கு. முன்ன உடல் அளவுல நீங்க என்ன விட பலசாலியா இருந்தீங்க. ஆனா இப்போ மனசளவுல உங்களை விட நான் பலசாலியா இருக்கேன். உங்க பர்சனாலிட்டி, டாக்டிக்ஸ், ட்ரிக்ஸ், நாக்ஸ் எதுவுமே என்கிட்ட பலிக்காது. Now I have a strong mind.